ஸ்தோத்திரம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வாக்கு தத்தங்களை கர்த்தர் உங்களுக்கு தந்திருப்பார். சபைக்காக தேவனாகிய கர்த்தர் தந்ததான ஸ்தோத்திர வார்த்தை வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகத்தின் 9வது அதிகாரத்தின் 10வது வசனத்தை ஒரு ஆள் சத்தமாய் வாசியுங்கள். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்காக தேவனாகிய கர்த்தர் தந்ததான ஸ்தோத்திர வார்த்தை எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த 2025வது வருடத்திற்குள் பிரவேசித்திருக்கிறதான உங்களுக்காக ஸ்தோத்திர சபைக்காக கொடுக்கிற தேவனுடைய வார்த்தை அவர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழும்பும், என்னடா அற்புதம் அதிசயம் என்று சொல்லி 2 காரியத்தை சொல்லுகிறார்களோ? ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களையும் செய்வாராக என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறது வழக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேருக்கு சந்தேகம் எழும்பும், என்னடா அற்புதம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள், அதிசயம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள், 2ம் ஒன்றுதானே என்று சொல்லி சிலர் நினைப்பீர்கள். அவர்களுக்காக ஸ்தோத்திரம் அதை விளக்கும்படியாக விரும்புகிறேன். அற்புதம் என்பது ஸ்தோத்திரம், நீங்கள் ஸ்தோத்திர தேவ சமூகத்தில் சொல்லுகிற, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா என்று சொல்லி தேவ பிள்ளைகளை நாம் கேட்கிறோம். அற்புதம் என்பது என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாரும் இங்கே கவனிங்கள், எல்லாரும் இங்கே கவனிங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அற்புதம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பொருளை வைத்து தேவன் கிரியை செய்கிறது தான் அற்புதம். அற்புதம் என்பது என்ன? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பொருள் அல்லது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில சாதகமான சூழ்நிலை வைத்து தேவன் கிரியை செய்கிறது தான் அற்புதம். ஆனால் அதிசயம் என்பது கொஞ்சம் வித்தியாசமானது. தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அதிசயம் என்கிறதை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒன்றுமே இல்லாத ஒரு ஸ்தோத்திரம் அனுபவத்தின் மேல் ஸ்தோத்திரம். அப்படி என்றால் ஒன்றும் இல்லாத இடத்தில் எல்லாவற்றையும் நிறைவாய் உருவாக்குகிறதான ஒரு கிரியையின் பெயர் தான் அதிசயம். அல்லேலூயா. அப்படி என்றால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய ஸ்தோத்திர பேருடைய வாழ்க்கையில் நாம சொல்லுகிற ஒரு வார்த்தை தேவ சமூகத்தில், ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லை. ஸ்தோத்திரம், நீர் நினைக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. நீர் என்னை ஆசீர்வதிக்கிற அளவிற்கு என் வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி நாம சொல்லுகிறோம் என்றால், எதை நாம் விரும்புகிறோம் என்றால் தேவனுடைய அதிசயங்களை விரும்பிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால் தான் தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. அதிசயம் என்கிறது ஸ்தோத்திரம் உங்களுக்கு நன்றாக தெரியும். வேத புஸ்தகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்ன தெரியுமா? உன்னதமான தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து வேத புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது கொஞ்ச நேரம் தான் ஸ்தோத்திரம் செய்தி கொடுப்பேன். ஆகையினால எல்லாரும் கவனமாய் கவனிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தின் 13வது அதிகாரத்தின் 18-19 வசனங்களை ஒரு ஆள் சத்தமாய் வாசியுங்கள். நீங்க வேகமா உற்சாகமா கவனிச்சீங்கன்னா வேகமா முடிப்பேன். ஸ்தோத்திரம். வேகமாய் வாசிங்க. என் நாமம் என்னவென்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. பாருங்கள், அவருடைய நாமம் அதிசயம் என்று சொல்லி சொல்லுகிறா. சொன்ன கொஞ்ச நேரத்தில்
அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, அவருடைய நாமம் அதிசயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொன்ன கொஞ்ச நேரத்துக்குள்ளாக அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதிசயம் விளங்கினது. அல்லேலூயா. அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரம் அதிசயம் உள்ளவராய் வெளிப்படுவதற்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருடத்தில் உங்களுக்கு என்ன தேவை? அற்புதம் தேவை, அதிசயம் தேவையா? இருக்கிற ஒரு பொருளில் இருக்கிறது என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே எல்லாம் இருக்கப்பா, ஆனா இதுல ஒரு என்ன வேணும்? ஒரு அற்புதம் நடக்கணும் என்று சொல்லி நீங்க விரும்புகிறீர்கள் என்றால், இருக்கிற பொருள் மேல் கிரியை நடப்பிக்கிற தேவனுடைய வல்லமைக்கு பெயர் அற்புதம். ஆனா ஒண்ணுமே இல்லை, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, வெறுமையா இருக்கிறேன், காலியா இருக்கிறேன், ஸ்தோத்திரம், என் வாழ்க்கை வெறுமையாக்கப்பட்டதா இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால், உங்க வாழ்க்கைக்கு இன்றைக்கு தேவை என்னவென்றால் அற்புதம் அல்ல, அது அதிசயம் தேவை. அல்லேலூயா. இந்த இடத்துல அதிசயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் பலருடைய வாழ்க்கையில ஒன்றுமில்லாத அனுபவத்தோடு கூட நீங்கள் சில காரியங்களில் இருந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், நிச்சயமாய் இந்த வருஷ வாக்குத்தத்தத்தின்படி உங்கள் வாழ்க்கையில எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. அதே போல் பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்வா. எல்லாரும் சொன்னீங்களா? நான் சொல்றேன், நீங்க ஆசீர்வதிச்சீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும். எல்லாரும் சொன்னீங்களா? எல்லாரும் சொன்னீங்களா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். அப்படியே இந்த வருஷத்துல தேவ பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிற தேவனாகிய கர்த்தர் இன்னும் ஸ்தோத்திரம் யாத்ரா புஸ்தகத்திலே ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவனாகிய கர்த்தர் சொல்லும் பொழுது வாசிக்கலாமே. 34:10 வாசிங்க வேகமா. யாத்ரா புஸ்தகத்தில் 34வது அதிகாரத்தின் 10வது வசனம். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். அல்லேலூயா. பாருங்கள், பூமி எங்கும் ஸ்தோத்திரம் யாரிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம் நான் உங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா அவளிடத்தில் செய்வேன் என்று சொல்லி ஏன் தேவனாகிய கர்த்தர் சொன்னார்? அவர்கள் தேவ ஜனங்களாய் காணப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்படி என்றால் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற நாம் எல்லாரும் யாரு? சத்தமா சொல்லுங்க, நாம் எல்லாரும் யாரு? நாம் எல்லாரும் தேவ ஜனங்கள். அல்லேலூயா. நாம் தேவ ஜனங்களாய் இருக்கிறபடியினால் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தர் அதிசயங்களை செய்வதற்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். நிறைய பேருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் தான் முடிவு பண்ண வேண்டும், உங்கள் வாழ்க்கையில அற்புதம் நடக்க வேண்டுமா, இல்லை இந்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை நடப்பிக்க பண்ண வேண்டுமா என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில எப்படி உங்கள் வாழ்க்கை குறித்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதை வைத்து தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது, உமது வேதத்தில் உள்ளதான அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். அல்லேலூயா. அதிசயம், தேவனுடைய அதிசயங்களை பார்க்கும்படி, தேவனுடைய அதிசயமான கிரியைகளை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி கேட்கிறார். அல்லேலூயா. அதே போல தேவ சமூகத்தில் நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில செய்ய போகிற அதிசயங்களை நான் என் கண்ணால காணுகிறது வரைக்கும் கர்த்தர் என்னை நடத்துவீராக. என் பிள்ளைகளிடத்தில் கர்த்தர் செய்ய போகிற அதிசயத்தை என் கண் காணத்தக்க அளவிற்கு கர்த்தர் என்னை நடத்துவீராக. என் குடும்பத்தில் நீர் செய்ய போகிற அதிசயத்தை என் கண்கள் காணத்தக்கதான விதத்தில் கர்த்தர் எங்களை நடத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். பொதுவாக நீங்க பார்த்தீங்கன்னா
ஸ்தோத்திரம். சிலருடைய வாழ்க்கையில் சில அதிசயமான காரியங்கள் ரொம்ப ஆச்சரியமாய் நடக்கிறதை ஸ்தோத்திரம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். இங்கே ஒரு மனுஷனை நீங்க பார்த்தீங்கன்னா, பாலிவுட் நடிகர் ஸ்தோத்திரம் மனோஜ் குமார் என்கிறதான ஒரு ஸ்தோத்திரம் ஒரு நடிகர் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீர்கள் என்றால் ஸ்தோத்திரம் நல்ல பணம், நல்ல ஸ்தோத்திரம் படிப்பு, நல்ல அந்தஸ்து, நல்ல சொத்து, நல்ல செல்வாக்கு, நல்ல மதிப்பு. ஸ்தோத்திரம். போகிற இடமெல்லாம் நல்ல மதிப்புள்ளதான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்ததான அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம் திருமணம் செய்தார். திருமணம் செய்து ஸ்தோத்திரம் பல வருடங்கள் ஆனது. குழந்தை இல்லாத ஒரு ஸ்தோத்திர அனுபவம். குழந்தை இல்லாமல் இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம் பல இடங்களில் தவம் இருந்து அங்கு இங்குமாய் சென்று ஒரு குழந்தை ஸ்தோத்திரம் உருவானது. உருவான நேரத்தில் தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம் அது ஸ்தோத்திரம் பிறக்கிற நேரத்தில் அது இறந்து பிறந்தது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த கவலையினாலே தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம் அந்த மனுஷன் குடிக்க தொடங்கினான். ஸ்தோத்திரம் பிள்ளை இறந்து பிறந்தது நிமித்தமாக ஸ்தோத்திரம் குழந்தை இல்லை என்று சொல்லி ஸ்தோத்திரம் அப்படி அந்த கவலையில் குடிக்க தொடங்கி ஸ்தோத்திரம் ஒரு பயங்கரமான ஒரு குடிக்காரனாய் மாறினான். அல்லேலூயா. அப்படியே குடிக்கு அடிமைப்பட்டு அப்படியே ஸ்தோத்திரம் போய் கொண்டிருக்கும் பொழுது ஸ்தோத்திரம் மனைவி கணவன் மனைவிக்கிடையே பயங்கரமான பிரச்சனை. அந்த பயங்கரமான பிரச்சனை நிமித்தமாய் மனைவி இவரை விட்டு ஸ்தோத்திரம் பிரிந்து போனாள். பிரிந்து போய் தேவ பிள்ளைகளை சில வருஷங்கள் அவர்கள் பிரிந்து போயிருந்தார்கள். மறுபடியும் சிலருடைய ஸ்தோத்திர முயற்சியினாலே அவர்கள் மறுபடியும் ஒன்று சேர்ந்து சில வருஷங்களிலே தேவ பிள்ளைகளை மறுபடியும் ஒரு குழந்தை ஸ்தோத்திரம் அவள் கருதரித்தாள். கருதரித்ததான நேரத்தில் ஸ்தோத்திரம் ஒரு 10 மாதம் ஸ்தோத்திரம் ஏறக்குற 9 மாதம் தாண்டினது. ஒரு நாள் வயிற்று வலி வருகிறது. ஸ்தோத்திரம் நேர கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் ஸ்தோத்திரம் சேர்த்தார். ஸ்தோத்திரம் சேர்த்ததான நேரத்தில் ஸ்தோத்திரம் இதை பரிசோதித்த அந்த சகோதரியை பரிசோதித்த டாக்டர் வேகமாய் வந்து ஸ்தோத்திரம் இந்த நடிகரிடத்திலே மனோஜ்குமார் நடிகரிடத்திலே கேட்கிறார்கள், உங்களுக்கு பிள்ளை வேணுமா இல்ல மனைவி வேணுமா? ஸ்தோத்திரம். இந்த 2 கேள்விகளை எழுப்பும் பொழுது அந்த நேரத்திலே ஸ்தோத்திரம் அவர் ஸ்தோத்திரம் சொன்னதான ஒரு வார்த்தை ஸ்தோத்திரம் எனக்கு மனைவி போதும், பிள்ளை இல்லைனாலும் பரவாயில்லை, மனைவி போதும் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் பிள்ளை உள்ள வயிற்றுக்குள்ளே இறந்து போனது. இறந்து போன அந்த பிள்ளை ஸ்தோத்திரம் இப்பொழுது அந்த பிள்ளை பிரசவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஸ்தோத்திரம் அந்த கர்ப்பப்பை மிகவும் வீக்கான ஒரு அனுபவத்திலே இந்த கர்ப்பப்பையோடு கூட சேர்த்து இந்த குழந்தையை எடுத்தார்கள். அல்லேலூயா. இப்போ சகோதரிக்கு கர்ப்பப்பை இல்லை, முழுவதுமா இந்த கர்ப்பப்பை ஸ்தோத்திரம் எடுக்கப்பட்டது. குழந்தையோடு செத்துப்போன குழந்தையோடு சேர்த்து அந்த கர்ப்பப்பை எடுக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். இப்போ நேரமா இருந்ததோட பயங்கர குடிகாரனாய் மாறினார் இந்த மனிதன். ஸ்தோத்திரம் குடித்து நிலை தவறி எங்காவது போய் விழுந்து கிடக்கிற ஒரு ஸ்தோத்திரம் அனுபவத்திற்குள்ளாய் கடந்து போனார். இப்படி ஒரு நாள் தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம் பயங்கர குடித்து வரித்து ஸ்தோத்திரம் தள்ளாடிக்கொண்டே ஒரு ரோட்ல நடந்து போய்கொண்டே இருக்கும் பொழுது இதே போல ஸ்தோத்திரம் நள்ளிரவு நேரம் இதே போல ஸ்தோத்திரம் ஒரு நியூ இயர் ஆராதனை நடத்தி கொண்டிருந்த ஒரு சின்ன சபையிலிருந்து ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளை ஒரு வார்த்தை வருகிறது. ஸ்தோத்திரம் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று. அல்லேலூயா. அல்லேலூயா. இவர் ஸ்தோத்திரம் ரோட்ல குடித்து வெறித்து விட்டு ஸ்தோத்திரம் அப்படியே நடந்து போய்கொண்டிருக்கிறார். போகும் பொழுது இவரை நோக்கி அங்கே பிரசங்கிக்கப்பட்டதான ஸ்தோத்திரம் ஒரு வார்த்தை, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்கிறதான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை இவரை நோக்கி ரோட்ல குடித்து வரித்து போய்கொண்டிருந்ததான இந்த மனுஷனை நோக்கி ஸ்தோத்திரம் வந்ததான நேரத்தில் அவர் அதை கேட்கிறார். என்ன ஆண்டு ஸ்தோத்திரம் அதிசயமா ஸ்தோத்திரம் என்று சொல்லி அப்படி அந்த குடி ஸ்தோத்திரம் அந்த வெறியிலே தேவ பிள்ளைகளே பாதி தெளிந்தவராய் நேர போய் ஸ்தோத்திரம் அந்த ஆலயத்திற்குள்ளே இருந்தார். இருந்து ஸ்தோத்திரம் ஒரு ஓரத்தில் இருந்து ஸ்தோத்திரம் அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார் என்று சொல்லி அந்த தேவ மனிதன் வாக்குத்தத்த செய்தியை கொடுத்து கொண்டே இருக்கிறார். கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த மனிதன் ஸ்தோத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாய் விரும்ப தொடங்குறான். அந்த போதை மாறி இவன் விரும்ப தொடங்குறான். ஸ்தோத்திரம் என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தா நல்லா இருக்குமே. அல்லேலூயா. எங்க போனவன் ரோட்டில் குடித்து வரித்து
நிலை தெரியாமல் நடந்து போய் கொண்டிருந்த மனிதன் தேவனுடைய வார்த்தை, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்கிறதான வார்த்தையை கேட்டு உள்ள வந்தவன் இப்பொழுது இவனுக்கு ஒரு ஸ்தோத்திர ஆசை, என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்காதா, என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்காதா என்று சொல்லி பயங்கர ஒரு ஸ்தோத்திர ஆசையோடு கூட அந்த செய்தி முடிந்ததும் ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகள் வேகமாய் ஓடி, ஐயா நீங்க சொன்ன வார்த்தை உண்மையா என்று சொல்லி ஸ்தோத்திரம் அந்த பிரசங்கியார் இடத்துல அந்த ஸ்தோத்திர நடிகர் கேட்கிறார். ஸ்தோத்திரம் கேட்கும் பொழுது, ஆம் சகோதரா, நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிப்பா என்றால் அவர் உனக்கு அதிசயங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம் எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு ஒரு அதிசயம் நடக்குமா? ஆம், ஆண்டவர் உனக்கு ஒரு அதிசயத்தை கண்டிப்பாய் செய்வார் என்று சொல்லி தேவ பிள்ளைகள் சொல்லி அந்த நடிகருக்காக ஜெபித்து விட்டு அனுப்பி விடுகிறார். சில மாதங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. ஸ்தோத்திரம் மனைவி மறுபடியும் கன்சீவ் ஆனார்கள். அல்லேலூயா. என்ன இல்லை, நாம இதுவரைக்கும் என்ன கேட்டிருப்போம்? ஃபேமிலி பிளானிங் பண்ணினவங்களுக்கு மறுபடியும் என்ன உண்டானது? குழந்தை உண்டானத, குழந்தை பிறந்ததை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம் கற்பப்பையே இல்லாத அந்த சகோதரிக்கு, ஏனென்றால் இரண்டாவது பிள்ளை ஸ்தோத்திரம் பிறக்கும் பொழுதே மரித்து ஸ்தோத்திரம் இருந்தபடியினால் அதை முழுவதுமாய் கெட்டு போன அந்த கற்பப்பை அப்படியே ஸ்தோத்திரம் ரிமூவ் பண்ணி எடுத்தார்கள். இப்ப கற்பப்பை இல்லை. ஆனா அன்னைக்கு அந்த மனிதனுக்கு தேவனுடைய வார்த்தை வந்தது. ஸ்தோத்திரம் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்கிறதான வார்த்தை வந்தது. அதை நம்பி விசுவாசித்து கடந்து போனான். சில மாதத்திற்குள்ளாய் கர்த்தர் ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்தார். இது அற்புதம் அல்ல, இது கர்த்தர் செய்த அதிசயம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ப முடியாத ஒரு காரியம், ஆனால் நம்பித்தான் ஆக வேண்டும். தேவ பிள்ளைகள் சில மாதத்திலே கன்சீவ் ஆகிறார்கள். டாக்டர்ல ஸ்தோத்திரம் ஆபரேஷன் பண்ணி அந்த கற்பப்பையை எடுத்து அதே ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் செக் பண்ணுகிறார். டாக்டர்ல ஆச்சரியப்படுகிறார்கள், இது எப்படி நடந்தது என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷ கண்களுக்கு இது, சத்தமா சொல்லுங்க, மனுஷனுடைய கண்களுக்கு, சிந்தனைக்கு, எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் கர்த்தருக்கு இது லேசான காரியம். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் வாழ்க்கையில இந்த வார்த்தை ஒரு அதிசயத்தை செய்ய வல்லமையுள்ளதா இருக்கிறது. இல்லாத ஒன்றை உருவாக்குறது அதிசயமா இருக்கும் என்றால் உன் வாழ்க்கையில சிலது இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில இந்த வசனம் கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார் என்கிறதான இந்த வசனம் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்ய வல்லமையுள்ளதா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி, ஆண்டவரே அந்த ஒரு மனிதனுக்கு, குடிகார மனிதன் உம்மை நம்பின அந்த குடிகார மனிதனுக்கு ஒரு அதிசயத்தை செய்தது உண்மை என்றால், இன்றைக்கு ஆண்டவரே பல வருஷமாய் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற, உம்முடைய வாக்கு தத்தத்துக்காய் காத்திருக்கிற என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில், என் பிள்ளைகளிடத்தில் ஒரு அதிசயத்தை விளங்க பண்ணுங்கப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆச்சரியமான டாக்டர்லாம் ஆச்சரியப்படுகிற, எப்படி நடந்தது, எப்படி நடந்தது? அவர் சொல்லுகிறா, இதெல்லாம் நீங்க ஆச்சரியப்படுறீங்க, எல்லாவற்றையும் செய்ய ஒருவர் மேலே இருக்கிறா. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்கிற ஒருவர் எங்க இருக்கிறா? மேலே இருக்கிற. அவர் செய்தார், அவர் செய்தார். உங்களால் செய்ய முடியாது, அவர் செய்தார். டாக்டர்களால் செய்ய முடியாது, அவர் செய்தார், அவர் செய்தார். எனக்கு தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம், மனுஷனால் செய்ய முடியாதது எல்லாவற்றையும் செய்வதற்கு என் தேவனாகிய கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். இந்த இடத்துல இருக்கிறதான என்னால் செய்ய முடியாததை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த இடத்துல இருக்கிறதான உங்களால் செய்ய முடியாததை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர்தான் அதிசயமுள்ளவர். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார் என்று சொல்லி ஒரு ரெண்டு காரியங்களை வேகமாய் தியானித்து முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் எப்படி அதிசயங்களை செய்கிறார் என்று சொல்லி நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், முதலாவதாக தேவ பிள்ளைகளே, அவர் தம்முடைய ஜனங்களுக்காக வழக்காடி அதிசயங்களை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். நீங்கள்
அந்த யாத்ரா புஸ்தகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவனாகிய கர்த்தர் வழக்காடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாரோடு கூட வழக்காடுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யாரோடு கூட வழக்காடுகிறார்? சத்தமா சொல்லுங்க. பார்வோனோடு தேவனாகிய கர்த்தர் வழக்காடுகிறார். அல்லேலூயா. நீங்க நினைப்பீங்க ஸ்தோத்திரம் மோசையும் ஆரோனும் தான் வழக்காடுகிறார். இல்லை இல்லை, அவர்கள் ஒரு கருவிதான். ஆனால் வழக்காடுகிறது யார் தெரியுமா? தேவனாகிய கர்த்தரும் ஸ்தோத்திர பார்வோனும். தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் வழக்காடி கொண்டே இருக்கிற யாத்ரா புஸ்தகத்தின் 5வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா ஸ்தோத்திரம் அங்கே தொடர்ந்துள்ளதான பகுதிகள் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவனாகிய கர்த்தர் வழக்காடி கொண்டே இருக்கிறார். என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படி அனுப்பிவிடு. அல்லேலூயா. பார்வோன் என்ன சொல்லுகிறான்? பார்வோன் சொல்லுங்க, நான் அனுப்பிவிடவே மாட்டேன். அல்லேலூயா. மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படி அவர்களை அனுப்பிவிடு. ஸ்தோத்திரம். மறுபடியும் பார்வோன் ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளை இருதயத்தை கடினப்படுத்துகிறான். இப்படி 10 முறை ஏறக்குறைய தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு என்ன ஸ்தோத்திரம் பார்வோனோடு என்ன செய்கிறார்? தம்முடைய ஜனத்திற்காக ஹalleluya ஹalleluya கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? தம்முடைய ஜனத்திற்காக வழக்காடுகிறவர். அவருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் வழக்காடுகிறவர். அவருடைய ஜனத்திற்காக தேவனாகிய கர்த்தர் வழக்காடுகிறவர். வேதம் சொல்லுகிறது அவர்கள் மீட்பர். அப்படியே வசனம் சொல்லுது. அவர்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர், அப்படிதான் வசனம் சொல்லுது. அவர்கள் மீட்பர் வல்லவர், அவர்களுக்காக. வசனம் இருக்கா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. அவர்கள் மீட்பர் வல்லவர், அவர்களுக்காக வழக்காடுவார். அல்லேலூயா ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய ஸ்தோத்திரம். அன்றைக்கு எகிப்து தேசம் என்றால பயங்கரமான பெரிய ஒரு சாம்ராஜ்யம். அல்லேலூயா. அதற்கு பின்புதான் பாபிலோன், மேதிய பெர்சியா, ஸ்தோத்திரம் ரோம் சாம்ராஜ்யம், இதெல்லாம் அதற்கு பின்னாடி வந்த சாம்ராஜ்யங்கள். அசீரிய சாம்ராஜ்யம் அதற்கு பின்னாடி வந்தது. தேவ பிள்ளைகளே, அப்பொழுதே பயங்கரமான ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தது எகிப்து சாம்ராஜ்யம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தோடு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக வழக்காடுகிறார். அல்லேலூயா. என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படி அனுப்பிவிடு. பார்வோன் சொல்லுகிறான், நான் அனுப்பிவிட மாட்டேன் என்று சொல்லுகிறான். மறுபடியும் வழக்காடுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார். நம்புறீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்காக கர்த்தர் வழக்காடுவார். உங்கள் குடும்பத்துக்காக கர்த்தர் வழக்காட வல்லவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில எந்த ஸ்தோத்திர விஷயத்தில் வழக்காட வேண்டுமோ அந்த விஷயங்களை தேவ சமூகத்தில் நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவதற்கு கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையிலே இந்த விஷயத்தில் இந்த மனுஷனோடு கூட என்னால் பேச முடியவில்லை, கர்த்தர் பேசினால் நலமாயிருக்கும் என்று சொல்லி இந்த இடத்துல யாராவது இருந்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களுக்காக வழக்காட வல்லவராயிருக்கிறார். எனக்காக பேசுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி இந்த இடத்துல யாராவது இருந்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களுக்காக வழக்காட கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு யோபுவுக்காக தேவனாகிய கர்த்தர் வழக்காடுகிறார். அல்லேலூயா. சாத்தான் வந்து கேட்கிறான், ஸ்தோத்திரம் யோபு ஸ்தோத்திரம் சும்மாவே சேவிக்கிறான். ஸ்தோத்திரம் நீ ஸ்தோத்திரம் அவன் எல்லாவற்றையும் வேலி அடைத்ததுனால இல்லை போ, ஸ்தோத்திரம் அவன் உண்மையா என்னை சேவிக்கிறவன் என்று சொல்லி கர்த்தர் சாத்தானோடு கூட வழக்காடுகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்காய் கர்த்தர் வழக்காடுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், இந்த ஸ்தோத்திரம் இடத்துல வந்திருக்கிறதான உங்களுக்காக இந்த 2025வது வருஷத்துல கர்த்தர் உங்களுக்காக வழக்காட போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரே, எனக்காக வழக்காட இந்த பூமியில ஒரு மனுஷன் இல்லை, எனக்காக பேச என் குடும்பத்தில் யாரும் இல்லை, எனக்காக பேசுவதற்கு என் குடும்பத்தில் யாரும் இல்லை, ஆனா உம்மை மட்டும் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? இந்த காலவேளையில், இந்த அதிகாலவேளையில் கர்த்தர் உனக்காக வழக்காட வல்லவராய் இருக்கிறார். யாரோடு கூட பேச வேண்டும்? உன் அதிகாரியோடு கூட பேச வேண்டுமா? உன் பக்கத்து வீட்டுக்காரரோடு பேச வேண்டுமா? என் தேவனாகிய கர்த்தர் அதிசயங்களை செய்கிற வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறபடினால் அவர் பேச வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா
அல்லேலூயா. நாம சில நேரத்தில் பேசினா பிரச்சனை வரும், அவர் பேசினா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வார்த்தை தான், இம்மட்டும் வா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரே வார்த்தை தான். சமுத்திரம் எப்படி இருக்கு இதுவரைக்கும்? சில நேரத்தில் திறந்து விடுறாரு. அல்லேலூயா. இம்மட்டும் வா, மிஞ்சி வராது. ஒரே ஒரு வார்த்தை தான். ஹல்லேலூயா. இதே போல கர்த்தர் நமக்காய் வழக்காடுகிற தேவன். ஸ்தோத்திரம். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற விசாச, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சில ஸ்தோத்திர குடும்பங்களை கர்த்தர் இம்மட்டும் வா, பிள்ளைய தொடாதே என்று சொல்லி சொன்னா என்ன செய்ய மாட்டான்? அதுக்கு மேல இந்த எச்சரிப்பை கேட்டும் மிஞ்சி வந்தான்னா எதுதான்? இதை எச்சரிப்பை கேட்டு அவன் மிஞ்சி வந்தானா எந்த இடம்? அவனுக்கு கொடுக்கப்பட்ட இடம் எது? நேர கொண்டு வருவா, செங்கடல்ல கொண்டு வந்து அல்லேலூயா சொல்லி பார்ப்பாரு. நம்முடைய தேவன் சொல்லி பார்ப்பார், கேட்கலன்னா நேர வர விடுவாரு. அல்லேலூயா. நேர ஸ்தோத்திரம். இவன் நினைக்கிறான், ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்ய போறேன்? அதே தேவன் தான் எங்களுக்கு உதவி செய்கிறது சொல்லி அவன் சொல்லிக்கொண்டே வாரான். கர்த்தர் பார்த்தா இவர்களை மேலே ஏத்தினா, ஸ்தோத்திரம், நடுக்கடல்ல வந்து அப்படி அமுத்து போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் தேவ பிள்ளைகளை கர்த்தர் நமக்காய் வழக்காடுகிற விதங்கள், கர்த்தர் நமக்காய் பேசுகிற விதங்கள், கர்த்தர் நமக்காய் செயல்படுகிற விதங்கள். அதை மீறி, தேவனுடைய வார்த்தையை மீறி ஒரு மனிதன் நம்மை தொட வருவான் என்றால் அவன் மறுபடியும் தேவ பிள்ளைகளை தேடியும் காணப்படாமற் போகும்படியே கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால ஒரு எச்சரிப்பை கேட்டு அப்படியே நின்னா என்ன செய்யலாம்? தப்பலாம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் வழக்காடினார். அல்லேலூயா. அதே தேவன் ஏன் உங்களுக்காக வழக்காட மாட்டாரா? அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதத்திலே ஸ்தோத்திரம் வாசிக்கும் பொழுது தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் 50வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் வாசிங்கள், வேகமா வாசிங்க. என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாயிருக்கிறார், என்னோட வழக்காடுகிறவன் யார்? ஸ்தோத்திரம். ஏகமாய் நிற்போமாக. யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாயிருக்கிறார், எனக்காக வழக்காடுகிற ஒருவர் இருக்கிறபடினால் என்னோடு வழக்காடுகிறவன் யார் என்று சொல்லி கேட்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக வழக்காடுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வழக்காடினது உண்மை என்றால் கர்த்தர் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஆகிய நமக்காகவும் கர்த்தர் வழக்காட வல்லவராயிருக்கிறார். சத்தமாய் ஒரு ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது காரியமாக தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். ஸ்தோத்திர, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திர அதிசயங்களை செய்கிற அனுபவத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம், தேவனாகிய கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கும் தேவனற்றவர்களுக்கும் உள்ளதான வித்தியாசத்தை உண்டாக்கி கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாம், சங்கீதங்களின் புஸ்தகத்தின் 78வது அதிகாரத்தின் 12வது வசனத்தை வாசியுங்கள். ஆமென், அல்லேலூயா. என்ன செய்தாராம்? சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார். அது எப்படிப்பட்ட அதிசயம் என்று சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, யாத்ரா புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசியுங்கள். என் ஜனங்களுக்கும், நல்ல கவனிங்க, அவர் எப்படிப்பட்ட அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார் என்றால், என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன், இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார்,
என் ஜனங்களுக்கும். பார்வோனை பார்த்து கர்த்தர் சொல்லும் பொழுது, என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் எப்போ நடக்கும்? ஒரு 10 வருஷம் தாண்டி என்று சொல்லி கர்த்தர் சொல்லல. இந்த அடையாளம், இந்த வித்தியாசப்படுத்துகிற இந்த அடையாளம், இந்த வித்தியாசம் உண்டாக்குகிற இந்த அடையாளம் ஒரு 10 வருஷம் தாண்டி அல்ல, இல்ல ஒரு 5 வருஷம் தாண்டி அல்ல, இல்ல ஒரு 2 வருஷம் தாண்டி அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வித்தியாசத்தை நாளைக்கு இந்த அடையாளம் நடக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆமென். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தாய், சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, இந்த வசனத்தை நீ விசுவாசித்தாய் என்றால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் வித்தியாசங்கள், வித்தியாசத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கிறா. உன் ஜனங்களுக்கும் என் ஜனங்களுக்கு வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். எகிப்தியருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வித்தியாசம் உண்டாகி கொண்டே இருக்கிறது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், எகிப்து தேசம் அங்கு என்ன செய்யறது? பயங்கர பயங்கர காரிருள். ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியல, தடவி கூட நடக்க முடியாத அளவுக்கு, தேவ பிள்ளைகளை தடவி திரியக்கூடிய அளவிற்கு காரிருள் இருந்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாளையத்தில் என்ன இருந்தது? அந்த கோசேன் தேசத்தில் மட்டும் எப்படி இருந்தது? இதுதான் கர்த்தர் உண்டாக்குற வித்தியாசம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் தேவன் வித்தியாசப்படுத்தி அதிசயங்களை உண்டாக்குகிற அனுபவம். உண்மையாகவே தேவனாகிய கர்த்தரை நம்பி அவரை பற்றி விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இப்படிப்பட்டதான வித்தியாசங்களை உண்டாக்கி உங்களை அதிசயங்களை காணப்பண்ண கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம். இன்னும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஸ்தோத்திரம், அந்த வேத பகுதியிலே ஸ்தோத்திரம், யாத்திராகமம் 9வது அதிகாரத்தில் 4, 5, 6 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, வாசிங்கள். பாருங்க, 2 ஸ்தோத்திரம், இஸ்ரவேலின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு மட்டும் இல்ல, குடும்பத்தில் இருக்கிறவைகளுக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா தேவ பிள்ளைகளை, யாத்ரா புஸ்தகத்தின் 19வது அதிகாரத்தின் 20வது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வாசிங்கள் வேகமாய். சாரி, மேகஸ்தம்பம் ஸ்தோத்திரம் மேலே எழும்பி எகிப்தியரும் இஸ்ரவேல் ஜனங்களும் இடையே என்ன செய்ய முடியல? அவர்கள் ஸ்தோத்திரம் நெருங்காதபடிக்கு ஸ்தோத்திரம், அவருடைய 14வது அதிகாரம் என்று சொல்லி நினைக்கிறேன். பதினான்காவது அதிகாரத்தின் 20வது வசனமா? 20, 14, 20 வாசிங்க. ரெண்டு ராணுவங்களும் ஸ்தோத்திர சேனைகளும் ராம் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. ஆனா இஸ்ரவேலருக்கோ அது இரவை. இதுதான் தேவன் வித்தியாசத்தைப்படுத்தி அதிசயங்களை செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஸ்தோத்திரம், ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கிறாங்க. எகிப்திய ஸ்தோத்திர ராணுவமும் இஸ்ரவேல் ஜனங்களும் பக்கத்துல இருக்கிறார்கள், தொடும் தூரத்தில் தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்தில் ஒரு சின்ன ஒரு கேப்ல கூட தேவனாகிய கர்த்தர் வித்தியாசப்படுத்தி கர்த்தர் அற்புதங்களை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அதிசயங்களை தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல செய்கிறார்.
ஸ்தோத்திரம். பாருங்கள், ரெண்டு பேருக்கும் அது ஸ்தோத்திரம் ஒரே போல உள்ளதான ஒரே இடத்தில் எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய், ஆனா இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கினது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. உண்மையாய் தேவனை ஆராதிக்கிறதான விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, உங்களுக்கும் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருப்பீர்கள் என்றால் பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்க கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதனால் பிரிவினை உண்டாக்க வேண்டாம். நீங்கள் தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள், நீங்கள் தேவனுடைய ஜனங்கள். அவர்கள் உலக மக்களாக இருப்பார்கள் என்றால் உங்களுக்கும் அவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டாக்க கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். குடும்ப காரியங்களில் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது இரவை வெளிச்சமாக்குனது, ஆனா எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மகிமையின் மேகம், அந்த தேவ பிள்ளைகள், தேவ சமூகம் அவர்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரவை வெளிச்சமாக்குனது, வித்தியாசம் உண்டாக்குனது. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசத்தை உண்டாக்குகிற தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நீங்கள் மல்கியாவின் ஸ்தோத்திரம் புஸ்தகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அழகாய் ஸ்தோத்திரம் இன்னும் ரொம்ப புரிகிற விதத்தில் தேவனாகிய கர்த்தர் எழுதி தருகிறார். ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். 3வது அதிகாரத்தின் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீதிமானுக்கும், நல்ல கவனிங்க ஸ்தோத்திரம், நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுமா? எல்லாரும் கரங்களை விடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் நீங்கள் காணப்போகிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்களா? ஸ்தோத்திரம். உங்களுக்கும் துன்மார்க்கனுக்கும் இடையே ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டாக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் போலதான் என் வாழ்க்கை இருக்கிறதுன்னு சொல்லி நீங்க சொல்லாதபடிக்கு உங்களுக்கும் அவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். எந்த காரியத்தில் வித்தியாசத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அவனும் ஸ்தோத்திரம் எங்களை போலதான் இருந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி கொண்டிருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆனால் சில வித்தியாசங்களை கர்த்தர் உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திர தேவ பிள்ளைகள், அவன் எவ்வளவுதான் இதா இருந்தாலும் தேவ பிள்ளைகளை சில மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நடப்பிக்க கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஸ்தோத்திர தேவ பிள்ளைகளை இருக்கிறதான வித்தியாசத்தை திரும்பவும் நீங்கள் காணப்போகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம் நாம் நினைக்கலாம், அவன் நம்ம ஸ்தோத்திரம் நம்மளை விட நல்லா இருக்கிறானே என்று ஸ்தோத்திரம் நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் ஸ்தோத்திரம் அதை விட பெரிய வித்தியாசத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் காண்பிக்க விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அதிசயங்களை செய்கிற தேவனாகிய கர்த்தர். அவர் எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிறார் என்றால் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஏதோ ஒரு அதிசயத்தை மட்டும்தான் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க. நீங்க ஏதோ ஒரு காரியத்தில் மட்டும்தான் தேவனுடைய அதிசயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் 1 2 3 4 5 6 7 இப்படி எண்ணி முடியாத அளவிற்கு அதிசயங்களை அவர் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படி என்றால் தேவ பிள்ளைகளை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் அதிசயங்களை செய்ய போகிறார். என் வாழ்க்கையில் இந்த வருஷம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஒவ்வொரு மணி நேரங்களில் கர்த்தர் அதிசயங்களை செய்ய போகிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, எண்ணி முடியாத அதிசயம். அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கை இருக்கும் என்றால் நமக்கு என்ன தெரியும்? நாம எண்ண முடியும். அல்லேலூயா. குறிப்பிட்ட அளவு ஒரு ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளே இருக்கும் என்றால் அதை எண்ணலாம். 1 2 3 ஸ்தோத்திரம் 4 5 என்று சொல்லி நாம எண்ணலாம்.
ஆனால் வேதம் சொல்லுகிறது எப்படிப்பட்ட அதிசயம் தெரியுமா? எண்ணி, பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் நீங்க எண்ணக்கூடிய அளவுக்கு அல்ல, எண்ண முடியாத அளவிற்கு அதிசயங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென், அல்லேலூயா. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் நம் நடுவில் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயோ, செங்கடலை அடக்கினார் அதிசயோ, புயல் காற்றை ஆணையாலே அடக்கினார் சத்தமா. அதிசயங்கள் செய்க, கரங்களை தட்டி சொல்லுமா, இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயோ, அதிசயோ. வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அற்புதம். வெறும் தண்ணீரை ஆமென் மாற்றினார் அற்புதம். அதிசயங்கள் செய்கிறவர் இருக்கிறார், அற்புதம் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நாம் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். மரித்தோரை எழுப்பி ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். அதிசயம் ஆமென், ஆமென். நம் அருகில் இருந்து கொண்டே இருக்கிறார், செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹalleluya. நம்முடைய தேவன் யாரு? பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, உங்க தேவன் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பார்த்தீங்கன்னா 40 வருஷம் அந்த வனாந்திர பாதையில முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னா எண்ணி முடியாத அதிசயங்கள். வனாந்திரத்தில் ஒண்ணுமே இல்லை, ஆனா கர்த்தர் என்ன செய்கிறா? கர்த்தர் என்ன செய்கிறா? நாளைக்கு அதிசயத்தை பார்ப்பீங்க. ஆமென், அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை, ஆனா நாளைக்கு காண்பீர்கள். அதே போல விடிய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தனும் ஸ்தோத்திரம், வெளியில வீட்டை விட்டு ஸ்தோத்திரம், அந்த பாளையத்திலிருந்து வெளியே வந்து பார்க்கிறான், பயங்கர ஆச்சரியம். ஸ்தோத்திரம், அந்த பனி பெய்திருந்தது, பனியின் மேல ஒரு உறைந்த ஸ்தோத்திரம் வெள்ளையான ஒரு வஸ்து ஸ்தோத்திரம் இருந்தது. இதை வந்து எல்லாரும் ஆச்சரியப்பட, என்னடா நடக்குது,
இதுவரைக்கும் இல்லாத ஒரு காரியம் அதிசயமா நடக்குது. ஹல்லேலூயா. ஓடி வந்து மோசே இடத்துல அறிவிக்கிறார்கள். மோசே சொல்லுகிறார், இதுதான் கர்த்தர் உங்களுக்கு செய்த அதிசயம். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய நாளெல்லாம் ஸ்தோத்திர கர்த்தர் சொல்லல, நாளைக்கே காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஏன் ரொம்ப நாளை இழுத்துட்டு போறீங்க? இல்லை ஒருவேளை ஸ்தோத்திரம் தாண்டி ஒரு வருஷம் தாண்டி என்னங்கள நடக்குமோ, இழுத்துட்டே போகிறோம். ஆமே. நம்ம சிந்தனை என்ன தெரியுமா? நம்முடைய பொருளாதார வாழ்க்கையை பார்த்து இது ஒரு 5 வருஷம் தாண்டி மார்த்தாள் சொல்லுகிறா, ஆண்டவரே ஆண்டவரே நீர் வரும்போது என்ன செய்வாங்க? கடைசி நாளில் எத்தனை வருஷம் தெரியுமா? எத்தனை வருஷம் தள்ளுனா? மாத்தா எத்தனை வருஷம் தள்ளுனாள்? இயேசுவின் அதிசயமான வல்லமை எத்தனை வருஷத்துக்கு தள்ளுறாள்? சொல்ல போனால் 2000 வருஷம் அப்படி சொல்லிட்டே போயிருக்கலாம். இயேசு வருகிறது வரைக்கும் உள்ளதான காலத்தை பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம்னு சொல்லி கணக்கிட முடியாது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2000 வருஷத்துக்கு பின்னாடி என்ன செய்கிறா? தள்ளுறா. அல்லேலூயா. நாம் எத்தனை வருஷத்தில் தள்ளுறோம்? எத்தனை வருஷம் தள்ளுறோம்? ஒருவேளை அடுத்த வருஷம் நடந்தாலும் இல்லை, ஒருவேளை 5 வருஷம் தாண்டினாதான். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறா, கர்த்தருடைய அதிசயம் நடக்கிறது என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? நாளைக்கு. எத்தனை பேர் நம்ப முடியுதா? நம்ப முடியுதா? நம்ப முடியாது. உண்மையை சொல்கிறேன், நம்மால் நம்பவே முடியாது. அதுதான் சத்தமாக சொல்லுங்க ஸ்தோத்திரம். நம்மால் நம்பவே முடியாது. அதுதான் அதிசயம். நம்ப முடிகிறதெல்லாம் அதிசயமே இல்லை. நம்மால் நம்ப முடியாது, அதனால தான் அதுக்கு பேர் என்ன? அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அதான் அதிசயங்களை செய்கிற தேவன். எண்ணி முடியாத அதிசயங்கள். நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை ஸ்தோத்திரம் இத்தனை நாள் தாண்டி ஒருவேளை நடந்தால் நடக்குமென்று. இல்லை, கர்த்தர் சொல்லு, நம்பினீங்கன்னா, நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா தேவ மகிமை வெளிப்படும். தேவ மகிமை வெளிப்பட்ட அதிசயம் நடக்கும். ஹல்லேலூயா. மனோவாவுடைய வாழ்க்கையில எப்போ ஸ்தோத்திரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லுகிறா, என் நாமம் அதிசயம். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா? அதிசயம். என்னடா அதிசயம்னு சொல்லி சொல்றாரு ஸ்தோத்திரம். இப்படி சொன்னா என்ன ஸ்தோத்திரம் நிறைய நாள் தாண்டுமோ? அடுத்த வசனத்தில் சொல்லப்படும் அதிசயம் விளங்கினது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்ப? அதி சீக்கிரத்தில் சில அதிசயங்களை கர்த்தர் வாழ்க்கையில் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நான் நினைத்த சில காரியங்கள் ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். என் குடும்பத்தில் ஒரு அதிசயத்தை அதி சீக்கிரத்தில் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அதி சீக்கிரத்தில் நீ செய்ய போகிற ஒரு அதிசயமான கிரியைகளுக்காக உமக்கு நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த பிள்ளைகளுக்காக நீ செய்ய போகிற அதிசயமான கிரியைகளுக்காக உமக்கு நன்றி. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி. ஹல்லேலூயா. நம்ம வாசித்த நிறைய பகுதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தொலைவில் எல்லாம் போகல. ஆண்டவர் ஸ்தோத்திரம் அற்புதம் அதிசயம் செய்யும்படியாக வாரார். அற்புதம் செய்யும்படியாக வருகிறார். மார்த்தாளும் மரியாளும் 2 பேரும் வழியில் நிறுத்தி முட்டுக்கட்டையாய் வழியில் வந்து நின்று 4 நாளாச்சு. என்ன செய்வான்? நாரி போறான். அல்லேலூயா. நம்முடைய அவிசுவாசம் என்ன செய்து தெரியுமா? தேவனுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற விடாமல் தடை பண்ணுகிறது. இந்த புதிய வருஷத்தின் இந்த கால வேளையில ஒரு ஆணித்தரமான விசுவாசம் விசுவாசியுங்கள். கர்த்தர் எனக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஆணித்தரமான விசுவாசம், ஆணித்தரமான விசுவாசம். ஸ்தோத்திரம். எந்த ஒரு சூழ்நிலையும் ஒருவேளை நடக்குமா நடக்காதாண்டு அல்ல, ஆணித்தரமான விசுவாசம். கர்த்தர் எனக்காக அதிசயங்களை செய்வார். ஆமென். அவள் சொல்லுகிற ஸ்தோத்திரம், அப்போ உயிர்த்தெழுதல் நடக்கும். அப்பொழுது எல்லாம் என்ன செய்வான்? ஸ்தோத்திரம். என் சகோதரன் எழும்பு. இல்லை, நீ விசுவாசித்தாய். ஹல்லேலூயா. சொல்லி கொஞ்ச நேரம் தாண்டல்ல
கல்லறைக்கு பக்கத்தில் போறார். கல்லறை ஸ்தோத்திர பார்த்து தேவனா கல்லறை ஸ்தோத்திர கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்லிவிட்டு, லாசருவே வெளியே வா. அல்லேலூயா. 4 நாள் ஆனாலும் சரி, 40 நாள் ஆனாலும் சரி, கர்த்தர் எழுப்ப வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அகலான கண்மான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர். எப்படிப்பட்ட அதிசயங்கள் சொல்லுங்க? ஆச்சரியமானதா, எண்ணி முடியாத. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க எண்ணினாலும் எண்ண முடியாத அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்காக செய்வார். இதை கர்த்தர் சொன்னார் என்றால் இதை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அப்படி எழுப்பி நிற்போமா? ஹல்லேலூயா. ரீகமலகந்தரபல ரீகந்தரமல பௌஷகதரியாதரமல பல பல ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழுப்பி நிற்போமா? ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நாம விசுவாசத்தோடு ஜெபிக்க ஸ்தோத்திர ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஓ ரபல பௌஷகதரி அந்தரி இதரமல பௌடதுரி கமால பல பல பௌடதுரி அந்தரி இதரமலவ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. வேகமா. எனக்கு தெரியாது, ஆனா தேவனுடைய வார்த்தை சொன்னது அதிசயம் நடக்கும் என்று சொல்லி சொன்னது. நான் நம்புறேன். எனக்கு தெரியாது எப்படி நடக்குன்னு சொல்லி தெரியாது. ஹல்லேலூயா. ஆனா நான் நம்புறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுறீங்க, எனக்கு எப்படி இந்த வருஷத்துல தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இது என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஆனா என் வாழ்க்கையில நான் நம்புறேன் இது நடக்கும் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எல்லாரும் சத்தமா. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் ஆராதிப்பே. எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் நம்புவே, இன்னும் விசுவாசிப்பே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. நம்பிக்கையாவுமை இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலோ, நம்பிக்கையாவுமை இழந்தாலோ எல்லாமே முடிந்தது என்றாலோ, எந்த கல்லறையில் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். எந்த கல்லறையில் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, சத்தமா ஆராதிப்பே. வியாதியின் வேதனை பெருவினாலோ, மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலோ, வியாதியின் வேதனை பெருகினாலோ, மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலோ, மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர். உந்தன் தழும்புகளால் சுகமாக்கிடுவீர். மீண்டும் சொல்லுங்க, என்னை அப்படியே விட மாட்டீரப்பா, என்னை எழுப்புவீங்கப்பா.
ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, என்றும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, விசுவாசத்தோடு இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை கர்த்தர் செய்ய போகிற அதிசயங்களை நினைத்து இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எல்லாரும் கரங்களை தட்டி தேவன் நமக்கு செய்ய போகிற எண்ணி முடியாத அதிசயங்களுக்காக அவர் சொன்னார் என்றால் செய்ய வல்லவராயிருக்கிறார். வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தெய்வமே, ஓ இந்த வார்த்தை நீர் வாயினால் சொல்லி இருக்கிறேன், இதை எங்களுக்கு கரத்தினால் நீர் நிறைவேற்ற போகிறீர். உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த கால வேளையில சொல்லுங்க ஆண்டவரே, ஆளையில் இதை நிறைவேற்ற போகிறேன்ப்பா, இந்த வசனத்தை நிறைவேற்ற போகிறேன், இந்த வசனம் என் குடும்பத்தில் நிறைவேறட்டும் என்று சொல்லி சொல்லுங்க. இந்த குடும்பம் எங்க சபையில நிறைவேறட்டும்ப்பா, இந்த குடும்ப விசுவாச குடும்பங்களை நிறைவேறட்டும் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே வசனம், இந்த வாக்குத்தத்த வசனம் விசுவாச குடும்பங்களுக்கான பிள்ளைகளிடத்தில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்த வசனம் விசுவாச குடும்பங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற பிள்ளைகளிடத்தில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்த வசனம் விசுவாச குடும்பங்கள் பின்மாற்றத்தில் இருக்கிறதான நபர்களிடத்தில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த வசனம் நம்பிக்கையற்று போய் இருக்கிறதான, நம்பிக்கையற்று போய் இருக்கிற எங்கள் ஆண்டவரே குடும்பங்களிலே வெளிப்படும்படி ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியே ஸ்தோத்திர தேவ சமூகத்தில் நம்முடைய ரெண்டு கரங்களை கூப்பி அப்படியே முழங்கால் படிட்டு இந்த வருடம் முழுவதும் நம்முடைய கரத்திலே தருகிறேன். ஹல்லேலூயா. அப்படியே ஒரு நிமிடம், ஒரே ஒரு நிமிடம், ஒரே ஒரு சரணத்தை அப்படியே பாடி ஒப்பு கொடுத்து அப்படியே முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த ஸ்தோத்திர வாக்குத்தத்த வசனத்தை மட்டும்தான் நான் சொல்லி இருக்கிறேன், நிபந்தனை எல்லாம் சொல்லல. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். நீ போன வருஷத்துல கண்ணீர் வடித்திருக்கிறாய், நீ போன வருஷத்துல சில இடத்துல நீ நிந்திக்கப்பட்டிருக்கிறாய், நீ போன வருஷத்துல சில இடங்களிலே நீ அழுது கொண்டு திரும்பி வந்ததான சில அனுபவங்கள் உண்டு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் பார்த்து தான் கர்த்தர் உனக்காக இந்த வார்த்தையை தந்திருக்கிறார். சகோதரி, உனக்காக இந்த வார்த்தையை தந்திருக்கிறார். நீ பல வருஷமா எதிர்பார்த்த சில காரியங்கள் நடக்காமலே இருந்து கொண்டிருக்கிறது, அதனால உனக்காக இந்த வார்த்தையை கர்த்தர் தந்திருக்கிறார். நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் இதெல்லாம் ஒரு அதிசயம் நடந்தாதான் நடக்கும் என்று சொல்லி நீ சொன்னாய் அல்லவா, அந்த அதிசயத்தை தான் கர்த்தருக்கு வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறார். இல்லை, என்னுடைய வருமானத்தின் மூலமா இதெல்லாம் செய்யவே முடியாது, இது ஒரு நடக்க வேண்டுமானா ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நீ சொல்லிருக்கிறாய் அல்லவா, அதனாலதான் கர்த்தர் இந்த வார்த்தை உனக்கு தந்திருக்கிறார். இந்த ஆண்டு ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்பவேன். சொல்லுங்க, அப்பாவை பார்த்து சொல்லுங்க. இந்த ஆண்டு ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்க்காயம் ஆற்ற வேண்டும்.
மாற வேண்டும். ஆராதனை. கரங்களை உயர்த்தி இந்த அதிகால வேளையிலே ஒப்பு கொடுங்க. ஆராதனை, 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 ஆராதனை. அன்பரேசு. நன்றி ராஜா. ஆவியானதே வானுக்கே அன்பரேசு. ஆவியானதே வானுக்கே